பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் பாக்கியஸ்தானம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல் அல்லது ஒரு முக்கியமான காலம் அப்படின்னு கருதப்படுது. பொதுவாகவே 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமும் 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமும் 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானமும் இது ரொம்ப பலமாக இருந்தது அப்படின்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இயல்பாகவே அது வயது அடிப்படையில் தான் அந்த பலன் கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு முதல் பாவகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு 2ஆம் பாவகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு 3ஆம் பாவகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வரும். பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தசை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான நேரங்களாகவும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு சில சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்தெந்த விஷயங்கள்லாம் சாதகமான பலனை தரும், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பந்தவாசம் உள்ளவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னா அந்த காளை மாட்டுக்குரிய அந்த தைரியம் இருக்கும். எல்லா விஷயத்திலும் அப்படியே தைரியமாக நிற்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கு அப்படின்னா அந்த சுப நிகழ்வை எடுத்து போட்டுட்டு நான் தான் எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இழுத்து போட்டுட்டு செய்வாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். நீங்கள் அந்த மாதிரி ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்களுடைய அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். தலைமைத்துவம், தலைமை பொறுப்பு இதெல்லாம் வகிக்கக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலே இருக்காங்க, இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கூட அந்த குடும்பத்தை அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். அதனால் அந்த குடும்பத்தை ரன் பண்ணக்கூடியவங்களாக அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அதனால் ஒரு தாய்க்கு நிகரான அந்த அன்பு, பாசம் இதெல்லாம் தரக்கூடியவங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க. வீட்டை ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க. அதே மிருகசீர நட்சத்திரக்காரங்க எப்படின்னா அந்த போருக்கு ஒரு வீரன் போகிறான்னா அவன் எந்த மாதிரி இருப்பான், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், வேகம், விவேகம், அந்த குறிக்கோள் அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்கிட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் இந்த ரிஷபராசி. இந்த 3 நட்சத்திரங்களுடைய அதிபதியும் சேர்ந்து இவங்க ஒரு கலவையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த 2026 பரபவ ஆண்டு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்குது. இந்த 2026லேருந்தே ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஒரு சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கையிலே கூட ஒரு சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு சில இலக்குகளை அடையணும் அப்படின்னு நிர்ணயிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதற்கு ஏற்ற கிரகங்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு சரியான நேரம் இது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வெற்றிக்கான ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பெருமைப்படுற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நடக்கும். குரு பகவான் அதோட கூட சனி பகவானுடைய அருளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராமல் நிறைய திருப்பங்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நடக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். புதுசாக முதலீடு போட்டீங்க, புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல லாபம் கிடைக்கும். தங்கத்தில் முதலீடு போட்டவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். திருமணத்தில் தடை பிரச்சனை, சுபகாரியத்தில் தடை பிரச்சனை அப்படின்னு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் அந்த சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம், நீண்ட
நாளாக ஒரு மனை வாங்கணும், இந்த மனையை விற்றுட்டாங்கன்னா நம்ம எப்படியாவது வாங்கிடணும், கஷ்டப்பட்டாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த உறவு உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு எந்த உறவு ஒரு சில விஷயங்களுக்காக சின்ன சின்ன இன்னல்களை கொடுத்துட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். இந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகும். சட்ட ரீதியாக ஒரு சில சிக்கல்களை அனுபவிச்சிருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த சிக்கல்கள் இந்த ஆண்டில் ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அமைதியாக ஒரு நிம்மதியான தருணம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் எல்லாமே இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை பாதையில் ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒரு சில கரடுமுரடான சூழ்நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிக்கான அனைத்து சந்தர்ப்பங்களுமே இந்த ஆண்டில் உங்களுடைய கண்ணில் படும். நீங்கள் பயன்படுத்திக்கிற அந்த சூழலை பொறுத்து நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அருகில் இருக்கிறவங்ககிட்ட கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களை முழுமையாக நம்புங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும். உங்களுடைய ஆற்றலை கரெக்டான டைமில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா தொழிலில் வியாபாரத்தில் செய்கிற வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி பெறக்கூடிய கிரக அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கூட உங்களுடைய மதிப்பு இந்த ஆண்டில் உயரும். வெளி வட்டாரத்தில் ஒரு சில கெட்ட பேர் வாங்கியிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் ஒரு சாதகமான பலனாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல அவமானப்பட்டனா அந்த இடத்துல ஜெயித்து காட்ட போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஆண்டில் நிறைய எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்களே ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆண்டு முழுவதுமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலில் வியாபாரத்தில் வேலை செய்கிற இடத்துல இது எல்லாமே நல்ல ஒரு மதிப்பை கூட்டக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதார ஆஞ்சநேயரை வழிபடுங்க. மனதில் இருக்கிற கஷ்டங்களை சொல்லி வழிபடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மாதந்தோறும் போய் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. மாதந்தோறும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது எடுக்கிற வேலை எல்லாமே கரெக்டான நேரத்தில் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு எடுப்பீங்க. அது எல்லாமே கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால இந்த ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு. ஏன்னா சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உயரப்போகுது. எந்த இடத்துல உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு குறைந்ததோ அந்த இடத்துலையே உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உறுதியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கு, என்னால் ஜெயிக்க முடியும்பா அப்படிங்கிற மாதிரி உறுதியோடு இறங்குவீங்க. ஜெயித்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அலைச்சல் கொஞ்சம் அதிகமானாலும் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அவங்க கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக ஒரு சில இடத்துல வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சுகஸ்தானத்தில் கேது செஞ்சிருக்கிறதுனால தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், தாய்வழி உறவுகளோட சின்ன சின்ன விரோதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. லாபஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழிலில் வியாபாரத்துலலாம் முதலீடு போட்டிங்க அப்படின்னா வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சிறு வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால அவரும் ஏப்ரல் 20 முதல் ராசிக்குள்ளே ஆட்சியாக வந்து அமரும்போது வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம்.
பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்கள் கல்விக்காக நீங்கள் போடுற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மாதந்தோறும் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்ப லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். வருத்தப்பட்ட காலம்லாம் முடிய போகுது. இனிமேல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலத்தை பார்க்க போகிறீங்க. இந்த முடங்கி கிடந்த தொழிலெலாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். தொழிலுக்காக உங்களுடைய வேலைக்காக நீங்கள் போடுற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தற்காலிக வேலைக்காக போயிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். கல்விக்காக போடுற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நீங்களே எதிர்பார்க்காம திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் எடுத்திருப்பீங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களாம் இந்த ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில நெருக்கடிகள் வரும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். மே 10 வரை செவ்வாய் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால புதுசாக இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மிருகசீடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமைந்திருக்கு. தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மே 10 வரை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சில நெருக்கடிகள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்களே அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு நிம்மதியை வழங்குவார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நினைத்த வேலையை கரெக்டான நேரத்தில் முடிப்பீங்க. 6, 8, 10 ஆகிய இடத்தை பார்க்கறதுனால குருவோடைய இடம் மறைந்திருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உயரும் அப்படின்னே சொல்லலாம். நேற்று வரை ஏற்கனவே பயந்து ஒரு சில இடத்துல வாழ்ந்தீங்க இல்லையா அந்த பயம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக போகுது. இந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். நம்பிக்கையோடு போராடினீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு யோகமுள்ள நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வீடியோ முழு